அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் 60வது ஆண்டு நிறைவையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச இந்து சகோதரத்துவ மாநாட்டின் 2ஆம் நாள் இன்றாகும். இந்த மாநாடு கொழும்பு வம்ளப்பிட்டி சரஸ்வதி மண்டபத்தில் நடைபெற்று வருகின்றது. அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் தலைவர் கந்தையா நீலகண்டன் தலைமையில் சர்வதேச இந்து சகோதரத்துவ மாநாடு இடம்பெறுகின்றது. மாநாட்டிற்கு வருகை தந்த நல்லை ஆதீன முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், இந்திய பேரூர் ஆதீனத்தின் இளைய பட்டம் சீர்வலசீர் மருதாசல அடிகளார் மற்றும் ஐக்கிய அமெரிக்காவின் ஹவாய் ஆதீனம் ஆன்மீக சுடர் ரிஷி தொண்டுநாதன் சுவாமிகள் ஆகியோர் மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டதைத் தொடர்ந்து மாநாட்டின் 2ஆம் நாள் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. நந்திக்கொடி ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து வேத பாராயணத்துடன் மாநாட்டின் நிகழ்வுகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இந்த மாதர் குலத்திற்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அது இலங்கை இந்து மாமன்றம் மாதரடி அமைத்து எங்கள் வித்துவான் வசந்தா வைத்தியநாதன் தலைமையிலே மாதர்களையும் இந்த சேவைகளை இன்று வணியிலே எத்தனையோ மாதர்கள் கண்கலங்கி நிற்கிறார்கள். அவர்களது கலக்கத்தை துடைப்பதற்கு கூட சேவை முறையிலே செய்திருக்கிறோம். அது மாதிரி இளையவர்களுக்கும் அவர்களை வளர்த்திருக்க சுதந்திர அணி முக்கியம். அதற்காகத்தான் சுதந்திர அணி சேவை நடத்திக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய திருமணத்தின் மூலமாக சமுதாய கல்லூரி என்று சொல்லக்கூடிய ஒன்று நடைபெற்று வருகிறது. அந்த சமுதாய கல்லூரியிலே பல்வேறு வகையான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. அந்த சமுதாய கல்லூரியை இங்கேயே யாழ்மணியிலேயே நாம் அமைக்கக்கூடிய வகையிலேயும் பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு தொடர்நிலை கல்வி மையத்தை அமைத்து அதன் மூலமாக எத்தனையோ பேர் ஊரிலே பாதிக்கப்பட்டவர்கள், அதிலே இருந்தவருடைய மனைவிமார்கள் இவர்களெல்லாம் இருப்பார்கள். அவர்களெல்லாம் மேலும் தங்களுடைய கல்வியை தொடரக்கூடிய வகையிலே ஏதாவது ஒரு பணிகளை செய்யலாம் என்று சொல்லியிருக்கின்றேன்.